Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ்ல உச்சரிப்புகள் வச்சு கான்சனன்ட் எழுத்துக்கு கூட சேர்த்து படிக்கும்போது எப்படி வந்து அந்த உச்சரிப்பு பிளண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற உச்சரிப்பு, இந்த வேர்ட் நம்ம அதிகம் யூஸ் பண்ணிருப்போம். இட் இட் அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த இட் அப்படிங்கிறது மற்ற கான்சனன்ட் கூட வரும்போது என்ன மாதிரி பிளெண்ட் ஆகி சவுண்ட் வருது அப்படின்றதையும் அதுக்கான எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு எழுத்துகள் அப்படி சவுண்ட்ஸ் படிக்கிறது உங்களுக்கு எழுதுறதுக்கும் சரி ரீடிங்க்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான சவுண்ட் வச்சு மற்ற கான்சனன்ட் எழுத்தோட எப்படி வருதுன்றத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி ரீட் பண்றது அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எழுதுறதுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதவும் சரி படிக்கவும் சரி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க ஐயோட சவுண்ட் வந்து ஈங்கிற சவுண்ட் நம்ம யூஸ் பண்றோம். டீக்கு சவுண்ட் என்னைக்குமே மாறாது. அது வந்து இட், அதாவது இட்டு அப்படி சொல்லக்கூடாது. இட் டீக்கு வந்து சாஃப்டான சவுண்ட் கொடுக்கணும், டீக்கு வந்து ஹார்டான சவுண்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ வாங்க சவுண்ட்ஸ் பார்ப்போம். இங்க வந்து இட் அப்படின்னு சொன்னாலே அப்போ பியோட சவுண்டு இப்பு, அப்போ பு இ பி அந்த ஃபர்ஸ்ட் இருக்க கான்சனன்ட்டும் அடுத்து இருக்க வவலோட சவுண்டையும் நம்ம சேர்த்துடணும். அடுத்து இந்த டீயோட சவுண்டு அப்படியே உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிட் பிட் அப்படின்னு படிக்கணும். அதாவது இப்பு இபி இட் பிட் பிட் அப்படின்னு படிக்கணும். இங்க சி கூட ஐ வரும்போது சியோட சாஃப்ட் சவுண்டு இஸ்ன்ற சவுண்டு கொடுக்கணும். அப்போ சி இட் சிட் அப்படின்ற சவுண்டு. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, சி டி சன் சிட்டிசன். ஓகே, இங்க டி வந்து அதுக்கப்புறம் ஐ வரனால இந்த டி அதுக்கு அடுத்து இருக்க ஐயோட சேர்ந்து டீன்ற சவுண்ட் வந்து கொடுக்குது. இட்டு இ டீன்ற சவுண்டு, இங்க இஸ் இ சின்ற சவுண்ட். ஓகே, அப்போ சிட்டிசன். இதே மாதிரி பாருங்க, CITY இங்கேயும் இஸ் இ சி டு இ டி சிட்டி சிட்டி. இந்த டி வையோட சவுண்டும் ஈன்ற சவுண்டு வருது. அப்போ சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். அதே மாதிரி டி கூட வரும்போது டிட் டி இட் டிட் அப்படின்ற சவுண்ட். ஓகே, ஸோ அப்போ டி இச் டிச் டி இச் டிச். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எஃபோட சவுண்டு இஃப் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஃப் இ ஃபி ஃபி இட் ஃபிட் ஃபி இட் ஃபிட். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, FITTER. இங்க இந்த டபுள் டி வந்தாலுமே ஒரு டீயோட சவுண்டு தான் கொடுக்கணும். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா ஃபிட்டர் 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 அப்படின்னு படிக்கணும். அப்போ இங்க இஃப் ஃபி டர் ஃபிட்டர் அப்படின்னு படிக்கணும். ஓகே, அடுத்தது பாருங்க, ஜி கூட ஐ வரும்போதும் ஜியோட சாஃப்ட் சவுண்டு தான் கொடுக்கணும். அதாவது ஜேக்கு என்ன சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்போ ஜிட் அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, லே ஜி டி மேட் லெஜிட்டிமேட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா A-E அந்த ரூல் வருது. அப்போ இங்க என்ன சவுண்ட் நம்ம கொடுக்கணும்னா ஏங்கிற லாங் சவுண்ட் கொடுக்கணும். அப்போ லே ஜி டி மேட் லெஜிட்டிமேட் அப்படின்னு படிக்கணும். இங்க வந்து ஜின்ற சவுண்ட் வருது. ஓகே, ஜிட். இந்த டி இந்த பக்கத்துல இருக்க வவலோட சேரும்போது டீங்கிற சவுண்ட் வந்து வருது. அடுத்தது ஹெச்சோட சவுண்டு தெரியும், இஹ் அப்படின்ற சவுண்டு. அப்போ ஹிட் ஹி இட் ஹிட். ஸோ இங்க வந்து பாருங்க, ஹி இட் ஹிட். ஈஸியா படிக்க முடியுது இல்லையா? ஹெச்சோட சவுண்டு இஹ், இது இட். இஹ் இ ஹி இட் ஹிட். அதே மாதிரி ஜெயோட சவுண்டு இஜ் இ ஜி. அப்போ ஜிட்டு ஜிட்டு. ஓகே, இது நீங்க வந்து இப்படி படிக்க கூடாது, ஜிட்டு டர் அப்படி படிக்க கூடாது. டபுள் டி வந்தாலும் ஒரு டீக்கு என்ன சவுண்டோ அதே சவுண்ட் தான் கொடுக்கணும். அப்போ ஜிட்டு ஜிட்டு அப்படின்னு படிக்கணும். கே கூட வரும்போது பாருங்க, கிட் 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 அப்படின்ற வேர்டே இருக்கு. ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, கிட்டன் 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 கிட்டன். அப்போ கீ அப்படிங்கிற சவுண்டு கிட். நெக்ஸ்ட் ஒன் எல் கூட வரும்போது இல்லி லீ. அப்போ லிட் லிட். எக்ஸாம்பிள் லிட்டில் லிட்டில். இந்த லிட் அந்த இட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல் கூட வரும்போது ஸ்டார்டிங்லேயே தான் வரணும்ட்டு இல்லை, வேர்டோட மிட்ல கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ எங்க வேணாலும் வரலாம். ஸோ ஐக்கு ஈ சவுண்ட் இருக்குனால இட் இட் அப்படின்ற சவுண்ட்ல படிக்கிறோம். அதே மாதிரி எம் கூட வரும்போது பாருங்க, மிட் மிட்டன் மிட்டன். ஓகே, அதே மாதிரி என் கூட வரும்போது நீ இட் நிட்ன்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஆ ப
chu ni ti opportunity. So இங்க ni ti ni ti டி வந்து என்ன ஆயிருது பக்கத்துல இருக்க வையோட வவல் சவுண்ட் கூட ஈங்கிற டீங்கிற சவுண்ட் கொடுக்குது. இங்க இன்னி நீ அப்போ நீ டி அப்படின்னு பிடிக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி பி கூட வரும்போது பிட் பி இட் பிட் பிட் அப்படிங்கிற ஒரு வேர்டே இருக்கு. பிட் அப்படின்னா குழி. ஓகேவா? அடுத்தது பாருங்க குழி இல்லைன்னா பள்ளம் அந்த மாதிரி மீனிங் வரும். அடுத்து ஆர் கூட வரும்போது ரிட் ரிட். ஸோ ரிட்டர் ரிட்டர். ஸோ இங்க ரிட் டர் அப்படின்னு படிக்க கூடாது, அது தப்பு. இந்த டபுள் டீயும் சேர்த்து ரீட்டர் ரீட்டர் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி எஸ் கூட வரும்போது சி சி இட் சிட் சிட் அப்படிங்கிற வேர்டே இருக்கு. அடுத்தது டி பாருங்க. டி கூட வரும்போது டிட் டிட் அப்படின்ற சவுண்ட். அப்போ மல் டி டியூட் மல்டிடியூட். அப்ப இங்க டிட் இட் 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 இ டி ஆயிடுது. அப்போ டிட் மல்டிடியூட். இந்த டீயும் இந்த யூவும் சேருது மல்டிடியூட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது வி. வி கூட வரும்போது பாருங்க விட் விட் அப்படின்ற சவுண்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா கிராவிட்டி கிராவிட்டி. இந்த வேர்ட்ல பார்த்தீங்கன்னா கிராவிட்டி விட்டி. அப்ப இங்கேயும் விஐக்கு வின்ற சவுண்ட் வந்துடுது. டிஒய் வரும்போது டி விட்டி கிராவிட்டி. அதே மாதிரி அடுத்தது பாருங்க இந்த டபிள்யூஐடி இதுக்கு வந்து யூஇவி இட் விட் அப்படின்ற சவுண்டு தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்விட்ச் ஸ்விட்ச். ஸோ இங்க வந்து இஸ் இவ்வி இச் ஸ்விட்ச் ஸ்விட்ச் அப்படின்ற வேர்டில் இங்க வி இட் விட் அந்த சவுண்டு தான் கொடுக்குறோம். ஓகே விட் அப்படின்ற சவுண்டு. ஸோ இங்க வந்து ஐடி இட் ஐயோட சவுண்டு இ டியோட சவுண்டு இட். அப்போ இட் அப்படிங்கிற இந்த ரெண்டு எழுத்து உச்சரிப்பை வச்சுக்கிட்டு நம்ம மற்ற கான்சனன்ட் கூட சேர்க்கும் போது எப்படி உங்களுக்கு அந்த பிளென்ஸ் ஆகி சவுண்ட் வருதுன்னு தெரியும். இது கூடவே அடுத்த ஒரு கான்சனன்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி அப்படின்னா பக்கத்துல வந்து உங்களுக்கு இங்க யூ வருது. ஓகே அந்த மாதிரி வரும்போது இங்க முன்னாடி கான்சனன்ட் வருதுன்னா இது ரெண்டையும் நீங்க சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கான்சனன்ட் வருது, அடுத்து ஐயும் டியும் வருது, அடுத்து ஐ டிக்கு அப்புறம் வந்து ஒரு வவல் எழுத்து வருதுன்னா எப்படி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இருக்க கான்சனன்ட்டையும் இந்த ஐயையும் பிளெண்ட் பண்ணி நீங்க சேர்த்து படிச்சுக்கணும் அந்த சவுண்டை. அடுத்து இந்த டீயோட சவுண்டையும் பக்கத்துல இருக்க வவலையும் சேர்த்து அதை ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி நீங்க படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியா ரீட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகும். இந்த எழுத்துக்களோட சவுண்ட்ஸ் எல்லாம் மறக்கவே மறக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.